வின் பண்ணது பாரு டீம். நீங்க அப்ப அதுல இருந்து ஒருத்தங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸா அது பாரு கமருதீன் ஆதிரைக்குள்ளேயே அது சுத்தி வந்திருக்கும். அங்கிருந்து ஒண்ணு பண்ணிருக்கலாம். அது என்ன பெஸ்ட்டுக்கு அது 2 வேற என்ன? அப்போ உங்க பிளான் தான் என்ன? ஆல்ரெடி வந்து நீங்க அந்த பாரு வின் பண்ண டாஸ்க்ல யாருக்கு வந்து அந்த 24 ஹவர்ஸ் வரணும்னு சொல்லி பேசினதுக்கு அது ஓகே. அப்போ இந்த கான்வர்சேஷன் லைவ்லயுமே நடந்தது. லைவ்ல யார் யார் பேசுறாங்கன்னா அரோரா, கனி, விக்ரம். கனி இருந்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அரோரா, விக்ரம் இருந்தாங்க, கூட சபரி இருந்தானான்னு தெரியல. வேற யாராவது பார்த்தீங்கன்னா மத்தி இவங்க 2 பேர் கன்ஃபார்மாக இருந்தாங்க. கூட யாராவது இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்க 2 பேர் அதுலேயும் அரோரா தான் இதை ஆரம்பிச்சு விட்டுருப்பா. இப்போ ஒருவேளை வந்துட்டு இப்போ கேப்டன்சி டாஸ்க் யார் வராங்களோ அவங்களுக்கே ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அது பண்ணுவாங்களோ என்னமோ டீமு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இல்லை அப்படிலாம் இருந்தால் நம்ம அப்போ உடனே விக்ரம் சொல்லுவார், அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருக்கலாம்ல, அப்படிலாம் இருக்காதுன்னா இல்லை அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சு கூட பண்ணலாம் இல்லைன்னா அந்த நாமினேஷன் பாஸ் விஷயத்த உள்ள நேற்று லைவ்ல மேடம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மகுடி தான், அந்த மகுடி உதத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பிக் பாஸ் ஷோ போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மகுடி பெரிய மகுடி வந்து விக்ரம், ஜூனியர் வந்து அரோரானா இவங்க சொல்றது பிரகாரம் தானே டீம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான விஷயங்கள் நாமினேஷன் பாஸுக்கான ஹிண்டா இருக்கலாம். அப்போ நாமினேஷன் பாஸ்ல யாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கனியை காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள். அகெயின் அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்து இன்னொரு 10 நாள், நான் நினச்ச ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிஞ்சோடனே அமுச்சு விட்டுருவாங்கன்னு. ஆனால் இவனுங்க கொண்டு போகிறத பார்த்தா டாப் 3ல கொண்டு போய் அவளை டாப் ரன்னர் ஆக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கு அந்த கனியை. வெளில வந்த வியானா கூட சொல்லுது டிசர்விங் வேற யாராவது உள்ள டிசர்விங் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லும்போது கனியை தான் ஆப்வியஸாக சொல்கிறாங்க. கனி ஒன்றுமே பண்ணல. இந்த ரம்யா தூக்கி தூக்கி வச்சு பேசுது, அது நம்மளுக்கு தெரியும். அது ஒன்றுமே இல்லை, உள்ளே ஒன்றும் பண்ணலை வெளியே ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதா விஷயமா இருக்குது. ஏமா உனக்கான இடமே அது இல்லை, நீ நடிக்கணும்னு வந்த, நீ பேசாமல் ஒரு சீரியலுக்கு போ இல்லை படத்துக்கு போ, உனக்கு அந்த ஷோவே உனக்கு வந்து டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தேவையில்லாம அந்த ஷோல போட்டு ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை தான் வேஸ்ட் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வியானா வந்து கரெக்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சாங்க. நீங்கள் இப்போ அந்த வீடியோஸ் போட்டதை நீங்கள் போட்ட நான் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லியிருப்பாங்க 2-3 இன்டர்வியூஸில் கனி தான் வேஸ்ட், கனி தான் வேஸ்ட். நம்ம மைண்ட் வைஸ் என்னவா இருந்ததோ அது அப்பட்டமாக சொல்லியிருப்பாங்க கனி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. உள்ள வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. 2-3 வாட்டி அவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் தான் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ கனியை வந்து அப்படி ஒன்றுமில்லாத கனியை வந்து நீங்கள் வச்சு டாப் 2க்கோ ரன்னருக்கோ ட்ரை பண்ணுறீங்க. அப்போ சபரி டைட்டில் வின்னர், அப்போ வந்து ரன்னர் வந்து கனி, இல்லைனா விக்ரம் டைட்டில் வின்னர், ரன்னர் வந்து கனி. ஸோ கனிக்கும் அரோராக்கும் போட்டி வைக்க போறீங்க ரன்னர் யாருங்கிறதுல, இல்லை விக்ரம்க்கும் சபரிக்கும் போட்டி வைக்க போறீங்க டைட்டில் வின்னர் யாருங்கிறதுல. ஓகேவா? சபாஷ் சபாஷ், சூப்பராக பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நாமினேஷன் பாஸாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதையே நீங்கள் ஒருத்தர் கூட சொல்லாமல் 2 பேர் சொல்ல சொன்னீங்க. அதுவும் டாஸ்க்கு வீட்டு அடிப்படை. ஜென்ரலாக ஒரு சில நேரத்தில் நீங்கள் டாஸ்க், அதாவது உங்களுக்கு தேவையானவங்க எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தால் நீங்கள் வந்து அவங்கள சொல்லுவீங்க. இல்லை உங்களுக்கு தேவையானவங்க டாஸ்கில் ஒன்றுமே பண்ணலன்னா நீங்கள் அந்த வாரம் பெஸ்ட்டுக்கே கேட்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டாஸ்க்கை கொண்டு வர விஷயத்துல, அந்த பெஸ்ட் ஒஸ்ட் கொண்டு வர விஷயத்தில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப சீப்பாக இருக்குது பிக் பாஸ். அப்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன், கனி 2 பேருமே எதுலேருந்து வந்தாங்க? வின்னிங் டீம்லேருந்து தான் வந்தாங்க. வின்னிங் டீமில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, பாரு, ஆதிரி. அவங்க பேர் ஏன் வரவே இல்லை? இதில் இதை ஆரம்பிச்சு விட்டது இந்த அமித் தான். அமித் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் பாருவை பகச்சிக்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பாருவை பகச்சிக்கிறது இல்லை, அதே சமயத்தில் கனி டீமையும் பகச்சிக்கிறது இல்லை. நான் வந்து இங்கேயும் பகச்சிக்க மாட்டேன், அங்கேயும் பகச்சிக்க மாட்டேன். நான் பட்டும் படாமல் இந்த அந்த தாமரை இலையில தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே சம்திங், ஒரு மாதிரி பட்டும் படாமல் நான் இருப்பேன். அதை வந்து நான் இவங்க டீமுக்கு இவங்க டீமுக்கு ஃப்ரெண்டுனே சொல்ல முடியாது. நான் விக்ரம் கூட இருக்கும்போது பாருவை கலாச்சிருவேன், பாரு கூட தனியாக உட்காரும்போது பாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் பெஸ்ட் ஒஸ்ட்டுன்னு வரும்போது பாருக்கான எந்த சப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டேன். தேவைப்பட்ட அதே குரூப் கூட சேர்ந்து பாருவை ஒஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓகே நீங்கள் உங்கள் கேம் ஆடுறீங்க, அஃப்கோர்ஸ் அந்த வீட்டில் அது தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாரு கூட உட்கார்றவங்க எல்லாருமே கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவன் மட்டும் ஆடக்கூடாது? அப்போ பாரு கிட்ட உட்காந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை உங்களுக்கான அப்சர்வேஷனை எடுத்துகிட்டு ஒரு கேம் அவருக்கு எதிராக போகும்போதோ இல்லை ஆப்போசிட் டீமுக்கு ஃபேவராகவும் நீங்கள் பண்ணுறீங்க, ஐ மீன் கனி குரூப்புக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்களா அவ கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு, அப்போ அதே கேமையே அவள் திருப்பி உங்ககிட்ட ஆடக்கூடாது? அப்போ நீங்கள் ஆடினா மட்டும் அது கேம், அவள் ஆடினா மட்டும் அது வெஞ்சன்ஸ் கேமா, இல்லைனா வந்து அது இரிட்டேட்டிங் கேமா, இல்லைனா வந்து அது கன்னிங் கேமா அப்படின்னா எனக்கு புரியலை. ஓகேவா? இந்த கமர் கூட அதை தான் சொல்கிறேன். இவனுக்கு வந்து பார்வை பகச்சிக்கூடாது. பார்வை பகச்சிக்கிட்டா வந்து அவ தான் நல்ல கேமர்னு தெரிஞ்சிருக்கும். இவனுக்கு இவ்வளோ இத்தினால இவன் புரிஞ்சிருப்பான். அதே சமயத்தில் பாரு வந்து பகச்சிட்டு கேம் ஆடுறதுக்கு எனக்கு தரவுசு கிடையாது. பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்லியாக வச்சு ஆடலாம். ஃப்ரெண்ட்லியாக ஆடும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இவன் அரோராவுக்கு உண்மையாக இருப்பான், கனிக்கு உண்மையாக இருப்பான், விக்ரம்குலாம் உண்மையாக இருப்பான், வினோத்துக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பான். ஆனால் வந்து தேவைப்படுற இடத்துல அப்படியே வந்து பாருவை விட்டு கொடுத்துருவான். ஜஸ்ட் லைக் தட். இதை 2-3 இடத்துல பாரு சொல்லியே இருக்காங்க. எனக்கு புரியல, ஒரு லவ் கண்டென்ட் 2 விஷயம் வரும்போது அப்போ பாரு மட்டும் அந்த இடத்துல நெகட்டிவ் ஆகிறா, ஆனால் கமருதீன் கேப்டன் ஆகலாம், கமருதீன் பெஸ்ட் ஆகலாம். அது எப்படி?
ஒரு விஷயம் நெகட்டிவாக போகும்போது அது நெகட்டிவ்னஸ் பொண்ணுக்கு வந்துடும், ஆனால் பாசிட்டிவ் மட்டும் பையனுக்கு வந்துடும். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த கனி விஷயங்கள் வரும்போதுமே நீ இந்த வீட்டில் என்னென்ன தான் பண்ணன்னு தெரியுமே அப்படின்னு அப்பட்டமா ஒரு சீப்பான ஒரு லாங்குவேஜில் பாருவை பேசுகிற கனியும் விக்ரமும், அப்போ நீ அதை பார்த்தல்லம்மா, அப்போ நீ என்ன மீன் பண்ணுற, கமருதீன் பாரு லவ் தானே மீன் பண்ணுற, அப்போ நீ எப்படி கமருதீனை பெஸ்ட்டில் போடுவ, நீ அந்த வீட்டில் தான் இருக்கா அதை பார்த்தேன்னு சொல்கிற, உன்னோட ஆங்கிளில் அது வந்து டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கும் கொண்டு போகிற, அநாயங்கான விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கும் கொண்டு போகிற, அப்போ அதில் கமருதீனும் சம்மந்தப்பட்டிருக்கான்ல, அப்போ நீ எப்படி கமருதீனை பெஸ்ட்டுன்னு சொல்லுவ, எனக்கு புரியல. நீ கொடுக்கணும்னா 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இல்லைன்னா வேற யாருக்காச்சும் கொடுக்கணும். அது என்ன, உனக்கு வந்து பாருக்கு கொடுக்க இஷ்டமே இல்லை, ஆனால் கமருதீன் கொடுப்ப, நீ எப்பயுமே விக்ரமுக்கு தானம்மா கொடுப்ப, இந்த வாட்டி அம்மா கமருதீனுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த அமித் அப்படியே கமருதீனுக்கு சொன்னது இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அமித் போட்ட போடல கனியும் வினோத்தையும் கனியும் கமருதீனும் சொல்லிட்டா கனி குரூப் இந்த பக்கம் சேர்ந்து நம்மளுக்கு பெஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு நினச்சதான் இவர் தான் அதை ஆரம்பிச்சாரு. ஆனால் பல்ப் வாங்கினது இவர், அங்கே பெஸ்ட் வந்தது யாரு, கமருதீனும் கனியும் மட்டும்தான், இவர் பக்கம் யாருமே திரும்பலை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த அந்த பிளாஸ்மாவில் போய் நின்று ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பெஸ்ட்டு ஒஸ்ட்டில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா அதுவே ஸ்மார்ட் மூவ் தான். ஸோ இது வந்து சீசனுக்கு நடக்கும். என்னங்க இப்போ ஒரு 11 பேர் மொத்தமாக உட்காந்துருக்காங்க, நம்ம வந்து அந்த வாரம் வந்து ஃப்ரைடே வந்தோடனே பெஸ்ட்டு சொல்லணும் ஒஸ்ட்டு சொல்லணும்னு ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு மைண்ட் செட் தெரியும். ஸோ மைண்டில் அவங்கவுங்க அந்த வாரத்தில் அவங்கவுங்கள பற்றி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு யோசிச்சிடுவோம், மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கிறதுல அந்த மைண்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஃபேவரட்டிசமாக இருக்கலாம், ரியல் ஹானஸ்ட் கேமாக இருக்கலாம், இல்லை அந்த கேமோட புரிதலில் இவங்களுக்கான புரிதலாக இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த பிளாஸ்மாவில் 11 பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. அப்போ ஆமாம்ல இது இப்படியும் இருக்கலாம்ல அப்படின்னு அந்த மண்டே வந்து கொஞ்சம் குழம்பும். அது குழம்புனாலுமே குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சதை விட இது பெட்டரா இருக்கான்னு யோசிச்சா நீங்க நல்ல கேமர். ஆனா வந்து நம்ம யோசிச்சதை விடவும் இது பெட்டரா இருக்கும் தப்பா இருக்கும் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனால் எனக்கு இதை தான் சொல்லணும் நீங்கள் கிளாரிட்டியாக இருந்து அந்த கேம் ஆடினீங்கன்னா கூட அது கூட ஓகே. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க சரியாக தான் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் சரியாக யோசிச்சிருக்கலாம், சம்டைம்ஸ் அவங்களும் தப்பாக யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதில் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்கன்றது அதை விட முக்கியம். கிளாரிட்டி முக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னும் போது இப்போ ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியோட கேம் ஆடினாங்களான்னு கேட்டால் கேமே புரியாத கிளாரிட்டியோட தான் ஆடினாங்க. அப்போ என்னப்பா கேம் புரியாத அது கிளாரிட்டினா, குரூப்பிசம்குள்ளே தெளிவாக நம்ம இருந்துக்கிட்டா நம்மளை யாரும் நாமினேட் பண்ணலன்னா எவிக்ட் ஆக முடியாது. அதே சமயத்தில் நம்ம குரூப்பிசம்குள்ளே இருந்தால் நம்மளை ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பெஸ்ட்டு சொல்லலைனாலும் பரவாயில்ல ஒஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒஸ்ட்டு சொல்லாத பட்சத்தில் நம்ம ஜெயிலுக்கு போக தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நடுவில் எவிக்டும் ஆக வேணாம், ஒஸ்ட்டுக்கும் போக வேணாம், ரெண்டுத்துக்கும் நடுவில் பட்டும் படாமல் அந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தள்ளிடலாம் பார், ஒரு வாரம் ஃபுல்லாக சம்பளம் வாங்கிட்டு. அப்புறம் தேவைப்பட்டா நம்மளுக்கு ஏதாவது நிஜமாவே பேசணும்னு இருந்தால், இல்லை நிஜமாவே நம்ம மூளை எங்கேயாச்சும் கொஞ்சம் வேலை செஞ்சிச்சுன்னா அப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒன்று எடுத்து வைப்போம். அந்த ஒன்று எப்பயோ ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருவாங்க நம்ம குரூப்பிசம்குள்ளே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு கேம் ஆடுறது இருக்குல்ல, அதுவும் ஒரு மாதிரி மைண்டு கேம் தான், ஆனால் ரொம்ப சீப்பான கேம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அதை கிளாரிட்டியான கேம்லாம் சொல்ல முடியாது. அதுதான் சேஃப் கேம்னு சேஃப் கேமை விடவும் அதை வந்து இன்னும் மட்டமாக ஜால்ரா கேம்னு கூட சொல்லலாம். அதைத்தான் ரம்யா ஆடிட்டு போனாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அமித் ஆடுறது பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் நான் யாருக்குமே பகல்லன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்டேயும் உட்காந்து பேசுவார், பாருக்கிட்டே தனியாக உட்காந்து பேசுவார், கனி குரூப் கிட்டேயும் பகச்சிக்க மாட்டார், அதான் கனியை சொல்லுவார். அந்த கனி குரூப்பில் போய் சேரணும்னு இவருக்கு என்னதான் அப்படி ஒரு கியூரியாசிட்டியோ தெரியல. அந்த மெஜாரிட்டிக்குள்ளே சேர்ந்துட்டா நம்மளை பெஸ்ட்டில் வந்துடலாம், நாமினேட் பண்ண ஒன்றே தான் ரீசன். இதில் 2 ரீசன் மெயின். கனி குரூப்புக்குள்ளே சேர்ந்தா பெஸ்ட் ஈஸியாக வாங்கிடலாம், நாமினேட் ஆகாமல் தப்பிச்சிடலாம், தேவைப்பட்டா ஒஸ்ட்டில் வந்து நம்மளை போடாமையே நம்ம தள்ளிடலாம், நம்ம வேலையே செய்யலைனாலும் நம்மளை ஒஸ்ட்டில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்ம குரூப்புக்குள்ளே இருக்கும், மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்துடும் ஒஸ்ட்டுக்கு. அப்போ அந்த ஒஸ்ட்டுக்குள்ளே அந்த ஓட்ஸ் நம்ம பக்கம் திரும்பாது, பெஸ்ட்டில் நம்ம பக்கம் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக நாமினேட்குள்ளேயே போக வேணாம், மக்களையே சந்திக்க வேணாம், வீட்டுக்குள்ளே அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே கம்முனே போயிடலாம். அது என்னது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துக்கலான்னு பண்ணது தான் வந்து ரம்யா அப்படின்னு சொல்லும்போது அமிதா அதை ட்ரை பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பித்து வச்சது தான் கனி அப்படிங்கிற விஷயம். இந்த இடத்துல கனியை வந்து பெஸ்ட்டு சொன்னது நான் தப்புன்னு சொல்லலை. ஓகே, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செஞ்சாங்க, இருக்கிறாங்க, கமருதீனும் பண்ணாங்க, பாரு பண்ணலையான்றது மட்டும்தான் என் கேள்வி. ஏன் 2 பேர் கூட குறைஞ்சபட்சம் 2 பேர் கூட வந்து அவள் பேரை சொல்லலை?
ஏங்க அந்த கமருதீனும் சொல்லல, அந்த அமித்தும் சொல்லல. நீங்க பழகிட்டு தானே இருக்கீங்க. ஏன் அவ அந்த டான்ஸ் பண்ண கமருதீன் நீ மட்டும் தான் டான்ஸ் பண்ணியா? அந்த ஆட்டுக்குட்டி பாட்டு வரும்போது அந்த ஆடு விஷயத்த ஸ்மார்ட்டா யோசிச்சு பண்ணது பாரு தான். அந்த விஷயத்த பாரு பண்ணலன்னா இவங்களால அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அது பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் இல்ல. அவுட் ஆஃப் த டாஸ்க் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க வேலை செஞ்சுது. அந்த நேரத்துக்கு அது வேலை செஞ்சுது. நீங்க ஹூக் ஸ்டெப் போடுங்க, ஹீரோ பேரை சொல்லுங்க, அந்த ஹீரோ நடிச்ச படத்தை சொல்லுங்க, 80ஸ்ல வந்த படம் சொல்லுங்க, 90ஸ்ல வந்த படம், 1008 விஷயங்கள் நீங்க அந்த படத்துக்குள்ள இருக்கிற நீங்க வந்து அந்த விஷயங்களை எடுத்து பேசினாலும் அது உங்க ஹூக் ஸ்டெப்ஸ்லயோ டான்ஸ்லயோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த சைன் லாங்குவேஜ்லயோ எதுல என்ன வேணா சொன்னாலுமே அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஆடு இல்ல மாடு வந்து பண்ண மாட்டாங்க, ஆடு தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு கிளாரிட்டியை கொடுத்து பாட்டுக்குட்டி முட்டை ரெண்டும் சேரும் போது ஆட்டுக்குட்டி முட்டைன்னு அந்த ஒரு பாட்டை வந்து கம்பைன் பண்ணது இருக்குல்ல, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருக்கு தான் அந்த இடத்துல வந்துச்சே தவிர இதே இன்னொரு பாட்டை வவல் வருவால ஹூக் சாங் போட்டுமே அந்த எஃப்ஜே கண்டுபிடிக்கல. அப்ப அது சரியா சொல்லாத விக்ரமும் அரோராவும் முட்டாளா இல்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்காத எஃப்ஜே முட்டாளான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அடிக்கிற கைதான் அணைக்கும் அந்த திவ்யா அமித் சாங்ல அது பழைய சாங் ட்ரெண்டோ இருக்கு, புது சாங் ட்ரெண்டோ இருக்கு, ரெண்டுமே இருந்தும் அதை வந்து கரெக்டான ஒரு விஷயமா வினோத்துக்கு எடுத்து கொடுக்காம அது கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த லைனை. ஆனா அது பழைய ட்ரெண்டா புது ட்ரெண்டான்றதுக்குள்ள ஒரு குழப்பம் வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியலன்றதுக்கு இவங்களா வந்து அதை கிவ் அப் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாரு வந்து உள்ள வந்து அதை ஸ்ட்ராங்கா பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணாம அது தெளிவா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட பண்ணி ஒரு விஷயத்தை அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவை கொடுத்தது பாருன்னா அதையே நீங்க ஒருத்தர் கூட கனிய சொன்ன நீங்க பண்ணல, பார்வை சொல்லலைன்னா உங்களுக்கு அப்போ வந்து கமருதீனை சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு டான்ஸ் பண்ணது கரெக்டுன்னு தோணுது. அந்த டான்ஸ் அவங்க சரியா பண்ணதுனால தான் உங்களுக்கு க்ளூ கிடைச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த அப்ரிசியேஷனை தப்பி தவறி பாருக்கு கொடுத்துடக்கூடாது. ஆனா போனா போட்டோன்னு கமருதீனுக்கு கொடுத்துடலாம். இதுல கமருதீன் கொடுக்கறதுல இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன இருக்குன்னா பாருக்கு எதிராக கமருதீனை திருப்பி விடலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு விதத்துல நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். கமருதீனை வந்து பெஸ்ட் சொன்னதுல அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லல. அகெயின் கனியும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லலை. பழைய பாட்டாக இருந்தாலும் கண்டுபிடிச்சது அவங்க தான். ஆனால் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ எங்கேருந்து வந்துச்சுன்னா அது பாரு கொடுத்ததான். அந்த க்ளூவுமே பாரு அங்கே யோசிச்சதுனால தான் அந்த இடத்துல கமருதீன் பெஸ்ட்டாக தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பித்த இடம் பாருனா நீங்கள் அதை பாருக்கு சொல்ல உங்களுக்கு மனசு இல்லை. இன்னொன்று இதை வந்து ஒரு வேக்கப் காலாக பாரு எடுத்துக்கணும். ஸோ கூடவே இருக்கிற கமருதீன் வளர்ந்துடுறான், வினோத் இந்த வாரம் கேப்டன் ஆயிடுறாரு, இல்லை சேனலோட சப்போர்ட் வினோத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாரு நீ எங்க இருக்க, அமித் உன் கூடவே இருந்தாரு, உன்னா ஒரு பெஸ்ட்னு சொல்லவே இல்லை. அந்த டான்ஸ்க்கு ஒரு வாரம் ஏங்க அங்கே போடுறதுலாம் செல்லுபடி ஆகிற ஓட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, செல்லாத ஓட்டாவும் இருக்கலாம். நான் அகைன் அது சொல்றது தான், அது வந்து பிளாஸ்மால ரிஜிஸ்டர் பண்றதுக்கான இடம். அதை நீங்க நெகட்டிவா ஃப்ரேம் பண்றீங்களோ பாசிட்டிவா இருக்கிற விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்றீங்களோ இருக்கிற ஃபேக்ட்ஸை சொல்றீங்களோ உங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ எதுவா இருந்தாலுமே வாட் எவர் இட் மே பி அது வந்து அட்ரஸ் பண்றதுக்கான இடம், ரிஜிஸ்டர் பண்றதுக்கான இடம்னும் போது அந்த பிளாஸ்மா எல்லாரும் சேர்ந்து உட்காரும் போது அதுவும் பிக் பாஸ் அது ஒரு டாஸ்கா கொடுக்கும் போது அப்ப அங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்க ஒப்பீனியனை ரிஜிஸ்டர் பண்ணணும், மத்தவங்க மேல இருக்க ஒப்பீனியனை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், மத்தவங்க என்னவா இருக்காங்கன்றத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே செல்லுபடி ஆகிற ஓட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீங்க அமித் ஒரு நல்ல விஷயம் நல்ல பிளேயரா இருந்திருந்தா கமருதீனை சொன்ன இடத்துல பாருமே நல்லா டான்ஸ் பண்ணாங்க நீ பாருக்கு சொல்லி நீ பாருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். அந்த பொண்ணு வின் பண்ணிச்சலாம், அந்த பொண்ணு அதை பண்ணனால எங்க டாஸ்க் வின் பண்ணீங்க. இப்போ இந்த 24 hours பேச்சு யார் வந்து வருவாங்க உள்ள அப்படின்னு சொல்ற இடத்துல கேப்டன்ஷிப்புக்குமே கமருதீன் எப்படி போனாரு? பாரு அங்க பண்ணதுனால தானே அந்த அந்த சான்ஸ் கனிக்கு கிடைச்சது, பாரு ஆதிரைக்கு கிடைச்சது, கமருதீன் கிடைச்சது, எல்லாருக்குமே கிடைச்சதுன்னா ஆல்ரெடி கமருதீனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சுல. அப்போ அது கூட பெர்ஃபார்ம் பண்ண பாருக்கு ஒரு அப்ரிசியேஷன் சூப்பரா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லும் போது நீங்க திருப்பி கமருதீனை சொன்னீங்க அப்படின்னும் போது பாருக்கு யாருமே கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது திருப்பி அந்த பொண்ணுக்கு ரிப்பீட்டடா இத்தனை வாரத்துல நடக்குதுன்னும் போது ஏன் குறைஞ்சபட்சம் பிக் பாஸ் கூட பாரு நல்லா பண்ணீங்க, கமருதீன் நல்லா பண்ணீங்க, ஏன் அரோராக்கும் இதுக்கு விக்ரமுக்கு மட்டும் சொம்பு தூக்குனீங்களே, ஒரு வார்த்தையாவது அந்த பொண்ணு அப்ரிஷியேட் பண்ணிருப்பீங்களா? எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிறது, எப்போ பாரு மைக் போடலன்னு சொல்றது, எப்போ பாரு அவ குத்தத்தையும் கண்டுபிடிக்கிறது. இப்போ அதை சொல்லிதான் ஹோஸ்டல்ல சொன்னா அவ திவ்யா பாருவ மைக் போட 2 வாட்டி எங்கிட்டே வந்து சாரி ஏமா அவ வந்து பிக் பாஸ் வந்து அவளை மாட்டி விடுறான், அதனால அவ வந்து சாரி கேட்கிறா. நீங்கெல்லாம் யாரும் மாட்ட மாட்டீங்கன்றது இல்ல, உங்களை மாட்டாம காப்பாத்திட்டு இருக்காரு அந்த பிக் பாஸ், அந்த ஆம்பளை வாய்ஸ்ல இருக்கிற பிக் பாஸ். அதுக்கப்புறம் அந்த கனி குரூப் உங்களை காப்பாத்துது. எஃப்ஜே எத்தனை வாட்டி மைக் போடல, ஆனா அந்த